அதாவது முத்துலட்சுமி வீரப்பன் ஆகிய நான் இன்று சென்னை பத்திரிகையாளர் சந்திப்பு எதற்குன்னு சொல்லி இங்கே வந்திருக்கின்றேன். இங்கே வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது எதுக்காக இந்த ப்ரெஸ் மீட்டுனா, இப்போ ஒரு 4-5 நாளாக இந்த படையாண்டா மாவீரன் சொல்லிட்டு ஒரு ஃபிலிமு நம்ம கௌதமன் டைரக்டர் அவங்க டைரக்ட் பண்ணி விகே ப்ரொடக்ஷனுங்கிற பேரில் வந்திருக்குது. எனக்கு காடுவெட்டியார் வச்சு படம் எடுக்கிறாங்கிறது ரொம்ப நாளாக தெரியும். ஆனால் இதில் திடீர்னு என் கணவர் இதில் ஒரு அரசியல் சம்பந்தமாக ஒரு சீன் வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அது திடீர்னு என்னுடைய பார்வைக்கு வருகிற போது தான் இப்படி ஒரு செய்தி வந்ததுனால நான் சென்னை ஹைகோர்ட்டை நாட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டேன். அதனால் இப்போது நான் சென்னை ஹைகோர்ட்டில் நான் கேஸ் போட்டிருக்கேன். அந்த கேஸு நாளைக்கு விசாரணை இருக்குது. அது சம்பந்தமாக தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் சந்தித்து பேச வேண்டும் என்று வந்திருக்கேன். என்ன செய்தினா, என் கணவர் காட்டில் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் உண்மையாக பார்த்தீங்கன்னா காவேரி பிரச்சனைக்காக மிகப்பெரிய அளவில் இங்கே தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதிகளும் செய்யாத ஒரு விஷயத்தை என் கணவர் கர்நாடகா தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்டு அந்த மக்களுக்காக அந்த எல்லையில் ஒரு எல்லைச்சாமியாக அவர் வாழ்ந்துட்டு போயிருக்கார். ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இன்றைக்கி வீரப்பனை ஒரு கடவுளாக சாமியாக கும்பிட்றாங்க. அதே மாதிரி அவருடைய நினைவிடத்துக்கு வன்னிய சமுதாயம் வன்னிய சமுதாய மக்கள் வராங்க. பட் அவங்க மட்டுமல்ல, பிற சமூக மக்களும் பிற மதத்தினர் சாதியினர் எல்லா மொழி மற்ற கன்னட மொழி பேசுகிறவங்க கூட சில பேர் என் கணவர் இன்றைக்கி சமாதியில் வணங்கிட்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை திடீர்னு ஒரு 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 இதுக்குள்ளே ஒரு அரசியல், அப்படிப்பட்ட அரசியல் அவர் கையில் எடுக்கலை. பட் அது காடுவெட்டி குரு சந்திச்சாருங்கிற ஒரு செய்தி வச்சுருக்காரு. ஆனால் அந்த மாதிரி அவர் சந்திக்கவும் இல்லை. என் கணவர் அப்படி ஒரு சாதிக்கான அரசியலும் அவர் பண்ணலை. அவர் பொதுவாக எல்லா மக்களையுமே அந்த பகுதியில் எந்த மக்களுக்கு அதிரடிப்படையால் அநியாயம் நடந்துச்சோ, அட்டூழியங்கள் நடந்ததோ, கர்நாடகா கன்னடர்களால் எந்த தமிழர் மக்களுக்கு என்ன நடந்ததோ அதை பற்றி மட்டும்தான் அவர் ஒரு பப்ளிக்கில் அவர் செய்த சில செயல்கள் மக்களுக்கானதாக செஞ்சாரே தவிர அவங்களுக்குன்னு அதை செய்ய கிடையாது. இதை ஒரு குறிப்பிட்ட ஏற்கனவே கௌதமன் மக்கள் தொலைக்காட்சியில் சந்தனக்காடுன்னு ஒரு சீரியல் எடுத்தார். அதுக்கும் நான் வழக்கு போட்டு மக்கள் தொலைக்காட்சி உடனடியாக அந்த ஹைகோர்ட்டில் போய் அந்த தடையை உடைச்சிட்டு அவங்க வெளியிட்டாங்க. பிறகு என்னோட கணவரை மட்டும் காட்டிக்கலாம், மனைவி குழந்தைகளை காட்டக்கூடாதுன்னு தடை விதிச்சிருந்தாங்க. அதையும் மறுபடி ராமதாஸ் ஐயா கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொன்னதுனால இதே காடுவெட்டி குரு கூப்பிட்டு தான் எங்களை பேசி எங்களை எந்தவித எங்களுக்கு நஷ்டீடும் கொடுக்காம அவங்க ஐயா எனக்கு வார்த்தை கொடுத்தது, உங்கள் குழந்தைங்களை படிக்க வச்சு வேலை வாங்கி தரேன்னு வார்த்தை கொடுத்தாங்க. அதையும் அவங்க செய்யலை, அதையும் தவற விட்டாங்க. அந்த சந்தனக்காடு முழுசாகவே என்னை ஏமாற்றி ஒரு எந்த விதமான எங்களுக்கு அதனால் எந்த பயனும் கிடையாது. அவங்க தான் பயனடைஞ்சாங்க. அதனால் அவங்க டிவி விளம்பரமாச்சு. அவங்க தான் அதை வச்சு இன்னை வரைக்கும் அரசியலும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இது கௌதமுக்கு ஏற்கனவே நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் மக்கள் தொலைக்காட்சியிலேயே. அப்படி இருக்கும்போது இது முறையாக எங்ககிட்ட அனுமதி பெற்று நான் இருக்கேன், என் குழந்தைங்க இருக்கிறாங்க, என் கணவருக்கு பிறகு நாங்கள் இருக்கிறோம், இந்த சமூகத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். முறையாக எங்ககிட்ட ஒரு அனுமதி வாங்கி தான் அவர் பண்ணியிருக்கணும். இதை தவறி இருக்கிறார். நான் இப்போ காடுவெட்டி குருவுக்கு எதிராகவோ அல்லது வன்னிய சமுதாய மக்களுக்கு எதிராகவோ நான் இந்த வழக்கை நான் தொடங்கலை. என் கணவரை எங்ககிட்ட அனுமதி பெறாமல் எதுக்கு எடுத்தீங்கிற கேள்வி தான் நான் கோர்ட்டில் வச்சுருக்கேன். அது கோர்ட்டு எங்களுக்கு நியாயம் கொடுக்கணும். எங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது. ஏன்னா அவருடைய வாழுங்காலத்தில் நாங்கள் பல்வேறு பிரச்சனைகள் சந்திச்சிருக்கிறோம். அதிரடிப்படையால் பல வழக்குகளை வாங்கியிருக்கிறேன், பல செயல் தண்டனைகளை அனுபவிச்சிருக்கிறோம். அதை அவர் சார்ந்த கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். ஆனால் அவர் பேரை வைத்து எல்லாரும் கௌதம மட்டுமல்ல, இவங்க மக்கள் தொலைக்காட்சியில் எடுத்த பிறகு தான் ராம்கோபால் வர்மா எடுத்தார். அதன் பிறகு ஏமார் ரமேஷ் வனயுத்தன்னு ஒரு படம் எடுத்தார். அது மிகப்பெரிய எங்கள் புருஷனை தப்பாக சித்தரிக்க காட்டப்பட்டது. அதுக்காக நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் வழக்கு நடத்தினேன். நிறைய சீன்களை ரொம்ப மோசமாக என் கணவர் சித்தரித்து காட்டினாங்க. அதில் ஒரு 30-40 சீனை நாங்கள் ஹைகோர்ட்டில் ப்ரீ ஷோ 2 டைம் போட்டு காட்ட சொல்லி அந்த சீனெல்லாம் கட் பண்ண வச்சோம்.
அவ்வளோ ஒரு ஒரு பெண்ணாக இருந்து நான் இவ்வளோ போராட்டத்தை என் கணவருக்கு பிறகு நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன். இவங்க வந்து இந்த சமூகத்து மேலே அக்கறை இருக்கிறவங்க, இவங்க இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடியங்க, இவங்க வந்து முறையாக எங்ககிட்ட அனுமதி வாங்கி செஞ்சாதானே பிற மொழி பேசுகிறவங்க வந்து அந்த தவறை செய்ய மாட்டாங்க. இவங்களே இந்த தவறு செஞ்சால் அப்புறம் பிற மொழி இவங்க வந்து வீரப்பனை வச்சு நாங்கள் நல்லா தான் பண்ணணும்னு வெளியே சொல்லிக்கிறாங்க. ஆனால் இது வந்து எங்களுடைய தனிப்பட்ட என் பிள்ளைகள வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் என் கணவருடைய நற்பெயருக்கு களங்கப்படுது. ஏன்னா நாளைக்கு இன்னொரு கன்னடத்துக்காரனோ இல்லை கேரளாக்காரனோ ஆந்திராக்காரனோ வந்து வீரப்பனை வச்சு தப்பாக சித்தரித்து காட்டுறாங்க மக்கள் மத்தியில். இந்த ஒரு சூழலுக்கு தான் நாங்கள் வந்து இது வழக்காக நாங்கள் எடுக்க வேண்டிய யார் இனிமேல் யார் எடுத்தாலும் நான் ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். யாரையும் எதிர்க்காலாம் இல்லை. ராமதாஸ் ஐயாவே எதிர்த்து நான் கோர்ட்டுக்கு தான் போனேன். மக்கள் தொலைக்காட்சியில் என்னுடைய அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதனால் இனிமேல் யார் எடுத்தாலும் நானே இல்லைனா கூட என் பிள்ளைங்க 2 பேரும் இனிமேல் விடமாட்டாங்க. கண்டிப்பாக இந்த யார் எடுத்தாலும் இனிமேல் நாங்கள் இருக்கிறோம், எங்ககிட்ட முறையாக அனுமதி பெற்று தான் எடுக்கணும். அதே மாதிரி காடு வெட்டி குருவு ஒருபோதும் என் கணவர் சந்திக்க கிடையாது. அப்படிப்பட்ட அரசியல் எங்கள் வீட்டுக்கார் வந்து பேசவும் கிடையாது. ஒரு நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு என் கணவரை சந்தித்தவர்கள் நான் உலகத்துக்கே தெரியும். கொளத்தூர் மணி போய் சந்தித்தார், அதுக்காக அவர் பல வழக்கு வாங்கியிருக்கிறார். அதே மாதிரி நக்கீரன் கோபாலுக்கு போய் சந்தித்தார், அவரும் வழக்கில் வீரப்பன் வழக்கு வாங்கியிருக்கிறார். அதே மாதிரி சுப இளவரசன் போய் சந்தித்தார், அவர் பல வழக்குகள் வாங்கியிருக்கிறார். இப்போ முத்துக்குமார் டீமில் மாற இவங்கெல்லாம் போனாங்க, அவங்களாம் வழக்கு வாங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அவரை போய் சந்தித்தவங்கள யாருமே காவல்துறையோட கிடையாது. எல்லாத்துக்குமே வழக்கு போட்டு அது ஆதாரமாக இருக்குது. இப்போ காடு வெட்டி குரு சந்திச்சாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இதை வந்து ஒரு பொய்யான செய்தி. இவர் வந்து கடைசி நேரத்தில் இந்த படம் ஓடாது, வீரப்பனை எப்படியாவது உள்ளே எடுத்து வச்சா தான் ஓடுங்கிறதுக்காக வேண்டி ஒரு என் கணவர் வந்து ஒரு விளம்பர காட்சியாக பயன்படுத்தியிருக்கிறார். இது மிகப்பெரிய தவறு. இது அவர் உணர்ந்து எங்களுக்கு வந்து முறையான பதிலை எங்களுக்கு கோர்ட்டில் கொடுக்கணுங்கிறதான் இந்த ப்ரெஸ் மீட்டு. அதே மாதிரி சென்னை ஹைகோர்ட்டு எங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு நாங்கள் எதற்காக இந்த வழக்கு இப்போ போட்டிருக்கோம், எதுக்காக எதிர்க்கிறோங்கிறத புரிஞ்சு எங்களுக்கு சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நான் நீதிமன்றத்தை தான் நம்புகிறேன். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து எங்களை வந்து ஒரு 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 காட்சி பொருளாக தான் பார்க்குறாங்களே தவிர என் கணவர் வீரப்பணி ஆகட்டும், என் குடும்பத்தை ஆகட்டும். ஆனால் இதுக்கு பின்னாடி இவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்தித்து எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கிறது யாரும் உணரலை. என் கணவர் காட்டில் இருந்து வாழ்ந்தார். தன் குடும்பத்துக்குன்னு அவர் எதுவுமே செய்துட்டு போக கிடையாது. அவருடைய பேரை தவிர வேறு எதுவுமே விட்டுட்டு போக கிடையாது. அவருடைய பேரை வச்சு இங்கே இருக்கிறவங்க அரசியல் பண்ணுறாங்க. இல்லைனா வந்து அவர் பேரை வச்சு படம் அவரை நல்ல விதமாக நாங்கள் காட்டுறோங்கிற பேரில் அவங்களும் ஒரு கமர்ஷியலாக தான் இந்த வியாபாரமாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படிங்கும் போது எங்களுடைய முறையாக எங்களுடைய காப்பிரைட்டுங்கிற முறையில் எங்களுக்கு முறையாக எங்கள்கிட்ட அனுமதி பெற்று தான் யாராக இருந்தாலும் பண்ணணும். அதுதான் முறை. அதை தவற விட்டு எங்களை வந்து இப்போ இந்த செய்தி கூட பல பாமக இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்க, நீ சாதிக்கு எதிராக பேசுகிற, சாதிக்கு எதிராக பண்ணுறேங்கிறாங்க. நான் ஜாதிக்கு எதிராக நான் பண்ணலை. என்னுடைய உரிமையை நான் கேட்குறேன். என் புருஷனை கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைகளை பெற்று நான் பட்ட கஷ்டங்கள் அது கடவுளுக்கு தான் தெரியும். எஸ்டேட் போலீஸ்னால எவ்வளோ சித்திரவதையை நான் அனுபவிச்சிருக்கிறேன், எத்தனை அடி ஜெயிலு அனுபவிச்சிருக்கிறது அது எனக்கு தான் தெரியும். வெளியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அதோட கஷ்டம் தெரியாது. அதனால் நான் தான் பேச முடியும். என்னுடைய கஷ்டத்துக்கு என்னுடைய புருஷனுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், என் பிள்ளைங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்கிறது நாங்கள் தான் பேச முடியும். இன்னொருத்தர் வெளியில் இருக்கிறவங்க வந்து யாரும் பேச முடியாது. ஏன் என்னுடைய உரிமை நான் யாராக இருந்தாலும் விட்டு கொடுக்க முடியாது. அது எப்படியாப்பட்ட கடவுளே வந்தால் கூட என் உரிமையை நான் விட்டு கொடுக்க முடியாதுங்கிறதுனால தான் நான் வந்து வழக்கு யார் எடுத்தாலும் நான் அதை எதிர்ப்பு தெரிவித்து நான் வழக்கு போடுறேன். அதனால் இதை வந்து யாரும் வந்து யாருடைய மனிதன் புண்படுத்தவோ இல்லை யாரையும் புறக்கணிச்சோ நான் பேசணுங்கிற ஒரு சூழலில் நான் வந்து இந்த வழக்கு போடலை. எனக்கு நியாயமாக என் கணவருக்கு பிறகு நாங்கள் வாரிசு இருக்கிறோம். எங்களுக்கு முறையான எங்களை வந்து அணுகி அவங்க முறையாக அவங்க அனுமதி பெறாமல் பண்ணினதை நாங்கள் எதிர்த்து கேஸ் போட்டிருக்கிறோம். அந்த வழக்கு வந்து நாளைக்கு விசாரணை இருக்குது. நல்ல முறையாக எங்களுக்கு இந்த சென்னை ஹைகோர்ட் எங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கிறேன். இதுக்காக தான் நான் பத்திரிகையாளரை சந்திக்க வந்த விஷயம்.